ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோல பொறுத்த வரைக்கும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன நர்சிங் காலேஜ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில பொறுத்த வரைக்கும் என்னென்ன நர்சிங் காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆன்ல கொடுத்துக்கோங்க. ஆன் பாத்தீங்கன்னா நீங்க மெடிக்கல் லைன்ல, இன்ஜினியரிங் லைன்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். மோகன் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங் சென்னையில லொகேட் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா எம்எஸ் சிதம்பரம் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஒமையலாசி காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சவிதா டென்டல் காலேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வேல் ஆர்எஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ், அந்த நர்சிங் காலேஜஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு முகமது சாகக் ஏஜே காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ பாலாஜி காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு சர்மிளா காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதா காலேஜ் ஆஃப் நர்சிங், மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங், இந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல அதிகம் வந்து டீச்சிங் கொடுக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். அடுத்தது எம்ஐஓடி காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செண்பகா காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் லொகேட்டா இருக்கு. இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் என்னென்ன இருக்குங்கிற ஒரு டவுட் வரும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா நீங்க வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜஸ் சர்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காலேஜ் இருக்கு அப்படிங்கறது ஒரு டவுட் வரும். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு கன்ஃபியூஸ் இல்லாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இந்த லிஸ்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீ சாஸ்தா காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ தேவி காலேஜ் ஆஃப் நர்சிங், பாத்தீங்கன்னா வீக்கர் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் நர்சிங், ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய குரூப் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட்டா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஸோ சென்னையில நீங்க வந்து நர்சிங் கோர்சஸ் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல தமிழ்நாட்டுல எந்த ஒரு காலேஜஸ்ல வந்து நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.